இந்த மாதம் வந்து உங்களுக்கு என்ன நல்ல பலன்கள் இருக்கு அப்படின்னா, நிறைய நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு குரு 5ஆம் இடத்துல உச்சமா இருக்காரு. 7ஆம் இடத்துல புதன் உச்சமாகுறாரு. 6ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெறுறாரு. 4ஆம் இடத்துல செவ்வாய், அப்புறம் சுக்கிரன் வந்து அஷ்டமத்துல இருக்காரு. உங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள். முக்கியமா சனி வந்து வக்ரத்துல இருக்கு. சனி வக்ரத்துல இருக்கும்போது 7:30 சனிக்கு கொஞ்சோண்டு ரெஸ்ட்டு. கொஞ்ச நாள் தான், ரொம்ப நாள்லாம் கிடையாது. இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கு. சனி வக்ரமாகறனால, இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு வேலை செய்யாது. அப்போ டென்ஷன் இல்லாம அப்படியே ரிலாக்ஸா ஃபீல் பண்ணலாம். இந்த மாசம் கொஞ்சம் நல்ல மகிழ்ச்சியாக இருந்துக்கங்க. சந்தோஷமா இருந்துக்கங்க. ஏன்னா நெறைய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு முடிவுக்கு வரப்போது. முக்கியமா கடன் ரீதியா பிரச்சனை, நெறைய கமிட்மெண்ட் எல்லாம் அதெல்லாமே தீர்த்துருவீங்க. இந்த மாரி நல்ல மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். கடவுளுடைய அனுக்கிரகத்தினால. ஏன்னா குரு உங்களுடைய ராசிய பார்க்குறாரு இல்லையா? அதனால செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல இருக்கனால, வண்டி வாகனங்கள்ல போகும்போது மட்டும் கவனமா இருந்துக்கங்க. நல்ல வருமானம் வரும். வருமானத்துக்கு எந்தவித குறையும் இல்ல. எதிர்பாராத வகையில திடீர்னு ஒரு ராஜயோகம். ஏன்னா அஷ்டமத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று 2ஆம் இடத்த பாக்குது. அப்ப பெண்கள் வழி ஆதாயம் அல்லது ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம், திடீர்னு ஒரு பண வருமானம், இந்த மாரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்கு. 11ஆம் இடத்த குரு பார்வையிடுறதுனால நல்ல தனச்சேர்க்கை, லாபங்கள், செல்வ நிலை உயர்வு, குபேரனுக்கு ஒப்பான நிலை, ஐஸ்வர்ய பிராப்தம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். தொழில்